எல்லாருக்கும் வணக்கம். நான் கிகி தமிழா. 7 நாட்கள் 7 செய்திகள். இது உங்களோட டெக் செய்திகள் 11 எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு முதல் செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து தெரியும் MIUI 9 வந்து இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ஷாமிக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஷாமி டிவைசஸ்க்கும் 2-3 தவிர MIUI 9 அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MIUI 10 அதாவது MIUI X அப்படின்னு கூட கூப்பிடலாம் அப்படின்றாங்க. ஸோ எதுக்கு கூப்பிட போறாங்கன்னு தெரியல. அதோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்போ டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிவைஸ்க்கு வந்து இந்த தடவை வந்து நாங்க வந்து அப்டேட் தர மாட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கேரண்டீட் அப்டேட்ஸ் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 டிவைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய டிவைசஸ். ஸோ இந்த 7 டிவைஸ்க்கு கொடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டிவைஸ்க்கு வந்து அவங்க இதற்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 டிவைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன். MI2, MI2S, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Redmi 2, Redmi 2 Prime, Redmi Note 4G, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MI4i, MI Note, MI4ல MI4i, அதுக்கப்புறம் MI Note. இந்த 7 டிவைஸ்க்கும் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேரண்டீட் அப்டேட்ஸ் தரமாட்டேன். ஸோ MIUI 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டு ஓரியோ மேல தான் MIUI 10 வரும். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி 2018 இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டி அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஓரியோ மேல தான் அது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 7 டிவைசஸ்க்கு வந்து அப்டேட் நாட் கேரண்டீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, இந்த 7 டிவைசஸ் ரொம்ப பழைய டிவைஸ் தான். ஸோ 9 MIUI அப்டேட் கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இது நம்மளால கேட்க முடியாது. ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல 2 ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வீடியோ கால் கொடுத்துருக்காங்க. மெசேஜ்ல நம்ம பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இப்பதான் இன்னும் பேட்டால கூட ரிலீஸ் ஆகல. ஆனா வந்து ஒரு வெப்சைட் வந்து ஸ்பாட் பண்ணிருக்காங்க. பேட்டால குடிச்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட். இப்போ வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ், அதுக்கப்புறம் போட்டோஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாம ஜிப் ஃபைல்ஸ் இல்லாம வாட்ஸ்அப்ல நீங்க பேமெண்ட்ஸ் கூட ஆட் பண்ண முடியும். பேட்டா வெர்ஷனை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுல்லா எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு வாட்ஸ்அப் போயிட்டு கீழே பேட்டாக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துடும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு பேமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும். UPI வச்சு தான் இது வேலை செய்யும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் பேட்டால இல்லாட்டி அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா கூட வாட்ஸ்அப்ல சாட் போயிட்டு அந்த பின் ஐகான் எப்படி போட்டோஸ்லாம் போமோ அந்த மாதிரி போயிட்டு பேமெண்ட் அப்படியே போய் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு காசு அனுப்பலாம். ஸோ உங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அவங்க பேங்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காசு இனிமேல ஈஸியா அனுப்பலாம். ஸோ எக்ஸ்ட்ராவா பேடிஎம்லாம் யூஸ் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எப்பயும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஃபேமிலி குரூப்ல நம்ம கழுத்து இருப்பாங்க. இனிமேல வெறும் ஹாப்பி பர்த்டே விஷயம் மட்டும் இல்லாம ஸ்லைட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை பேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் கொஞ்சம் பிசினஸ் டைப்பா போறாங்களா, அப்படி ப்ரோட்டோடைப்பா போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நம்மளுக்கு மூணாவது செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus X2. நம்மளுக்கு வந்து OnePlus 5 5T லான்ச் பண்ணாங்க. OnePlus X வந்து ஃபர்ஸ்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த OnePlus X வந்து சரியா போல. இப்போ OnePlus X2 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus X சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா பட்ஜெட் ரேஞ்ச்ல இருக்கும். இதுக்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா Snapdragon 835, 4GB RAM, 32 இல்லாட்டி 64GB ஸ்டோரேஜ், ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் கேமரா, பேக்ல டுவல் கேமரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன செட்டப்ல இருக்கும் ரூமர்ஸ் கூட சொல்லல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்லாம் இருக்கும். 3000 mAh பேட்டரி, USB-C டைப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 இருந்து 18,000 ரூபாய்க்குள்ள தான் பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரைஸ் இந்த Snapdragon 835 கிடைச்ச ஒரு ஸ்டீல் டீல் அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் OnePlus 5T ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான் இருக்கு. ஸ்கிரீன் ரேஷியோ நமக்கு தெரியல. ஆனா இதுதான் ஸ்பெசிபிகேஷன்ஸ். ஸோ இது வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus 6 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட CEO வந்து கால்பே வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இது ரூமர்னு சொல்லல. ஆனா ரூமர்ஸ் வந்து நம்மளுக்கு கெட்டது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுதான் மென்ஷன் பண்றா அப்படின்னு தெரியல. ஆனா இதுதான் மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதை மென்ஷன் பண்ண கூட நம்ம எடுத்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus 3க்கு அப்புறம் 3T பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க OnePlus 5T பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா OnePlus 5T வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா OnePlus X பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ OnePlus X2 வரதுக்கு நம்மளுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா Snapdragon 835 அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிபிகேஷன் அவங்க 18,000 rupees கிடைச்சதுன்னா OnePlus X2 வந்து கண்டிப்பா மார்க்கெட்டை தூக்குறதுக்கு ஒரு சூப்பரான இது இருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் கூட இருக்கும், ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். ஸோ அப்டேட்ஸ் கூட நம்மளுக்கு ஃபாஸ்டா கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். OnePlus X2 வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Huawei P10 அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன
P10 வந்து நமக்கு போன வருஷம் லான்ச் ஆச்சு. இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா P20 லான்ச் ஆக போகுது. இப்போ எதுவும் ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. MWCல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு P20ல வந்து நம்மளுக்கு 3 வேரியன்ட் இருக்கு. ஒன்று லைட், ரெகுலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளஸ் வேரியன்ட் இருக்கு. லைட்ல வந்து நம்மளுக்கு எப்பயும் போல பின்னாடி டியூவல் கேமரா தான் கொடுக்குறாங்க. ஆனால் மீதி 2 வேரியன்ட்ல என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கேமராஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன செட்டப் இருக்கும் எனக்கு தெரியல. நான் எனக்கு என்ன செட்டப் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல், அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ, அதுக்கப்புறம் வைட் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபோட்டோ ஜூம் பண்ணலாம், லாஸ் இல்லாமல் வைட்லயும் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ப்ளஸ் போர்ட்ரேட் மோட் நம்மளுக்கு இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக வைட் ஆங்கிள் மோட்லயும் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3 கேமரா இப்போ தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா 3 கேமரா எந்த சூப்பரா இருக்கும், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ 3 கேமரா இருக்கட்டும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேற எதுவுமே பெருசா இல்லை. எப்படின்னா டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18:9 டிஸ்பிளே பேனல் அந்த மாதிரி நார்மலாக தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. கிரண் 970 ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4GB ரேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 64GB ஸ்டோரேஜ் இல்லாட்டி 128GB ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதா ரூமர்ஸ் போயிருக்கு. அந்த ட்ரிபிள் கேமராக்காக தான் எல்லாரும் இந்த ஃபோன் வந்து நல்லா ஹைப் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா வேணுமா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு ரொம்ப முக்கியம், சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்ல ட்ரிபிள் கேமராஸ் வச்சும். எப்படி இருந்தாலும் Huawei P10 P20 எல்லாம் இந்தியால கொண்டு வர மாட்டாங்க. ஸோ கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் அவங்க ஹானர் டிவைசஸ் தான் கொண்டு வருவாங்க. ஆனா இதுக்கப்புறமும் ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா Huawei P20 அப்புறம் ஹானர் வந்து ஆல்ரெடி Huawei வந்து ஹானர் கீழே 3 ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க பட்ஜெட்ல. ஹானர் 9 லைட், ஹானர் 7X, ஹானர் 9i. இதுக்கப்புறம் Huawei P20 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றதா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, ரூமர்ஸ் சுத்தமா அதை பத்தி இல்ல. ஆனா வரப்போகுது. ஏன்னா ஒரு டிவைஸ் வந்து புதுசா ஹாண்டர்ல இருந்து சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. அது என்ன டிவைஸ்னு சொல்லி நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா ஒரு 4வது ஒரு டிவைஸ் கூட சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி செய்தி இருக்கு. ஸோ பார்ப்போம் அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஹோம் பாட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் ஹோம் பாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்ளை டு கூகுள்ஸ் அந்த கூகுள் ஸ்பீக்கர்ஸ், அந்த ஹோம் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அலெக்சா ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இப்போ ஆப்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டிசம்பர்ல லான்ச் ஆக வேண்டியது இப்போ பிப்ரவரியில தான் சேலுக்கு வந்திருக்கு. இதோட நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து அந்த கூகுள் ஸ்பீக்கர்ஸோடும் ஹோம் மேக்ஸோடையும் கம்பேர் பண்ணாலும் இல்லாட்டி நம்மளோட அலெக்சா அமேசானோட எக்கோ ஸ்பீக்கர்ஸோட கம்பேர் பண்ணாலும் இதுல வந்து ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து யூஎஸ்ல ரிவ்யூ சொல்றது படி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இதுலயும் கொஞ்சம் டவுன்ஃபால்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்பிள் மியூசிக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களால வந்து வேற எந்த மியூசிக் ஆப்பும் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. ஸ்பாட்டிஃபை மெயினா யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஸ்பாட்டிஃபை இதை யூஸ் பண்ண முடியாது. ஆப்பிள் மியூசிக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஐபோன் இந்த மட்டும் தான் iOS வச்சு மட்டும் தான் இந்த ஆப்பிள் ஹோம் போட கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளால ஆண்ட்ராய்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆண்ட்ராய்டில் நம்மளுக்கு கூகுள் ஸ்பீக்கர்ஸா இருந்தாலும் அலெக்சா ஸ்பீக்கர்ஸா இருந்தாலும் நம்ம வந்து 2 சிஸ்டம் ஓஎஸ்லையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா இருந்துச்சு. ஆனா இதுல வந்து நம்ம 2 ஓஎஸ்லையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒன்லி ஒரு ஓஎஸ் தான் iOS மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா ஸ்பீக்கர் சிஸ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சிஸ்டம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்பீக்கர் சிஸ்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. நல்லா லவுடா கிறிஸ்பா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா சிரி ஓகேவா தான் இருக்கு. ஆனா நமக்கு இந்த ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ண முடியாது, iOS இந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுனால நமக்கு கொஞ்சம் எல்லாரும் திணறாங்க வாங்குறதுக்கு. பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 rupees வரைக்கும் இருக்கு. ஸோ சிரி கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் நம்மளோட அலெக்சா மாதிரி ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. அலெக்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அமேசான் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம். கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணும். ஆனால் சிரி வந்து ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மேபி இந்த ஹோம் பாட் மிஸ் பண்ணி ஆப்பிள் அடுத்த ஹோம் பாட் அட்லீஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு அப்டேட் கொடுத்து ஸ்பாட்டிஃபை எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருக்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 February 14th ஆல்ரெடி ஒரு லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ 5 டீசர் விட்டுருந்தாங்க. இவங்கெல்லாம் ரெட்மி 5 எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மா ரெட்மி நோட் 5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கை எல்லாருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல வந்து பேனர் போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் போன், பிளிப்கார்ட்ல வந்து இந்த போன் உங்களுக்கு கிடைக்கும். 4 அப்படின்னு கவுண்ட் போட்டிருக்காங்க. 4 வந்து பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளிப்கார்ட்ல பெஸ்ட் செல்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 4 தான். ஸோ அதுக்கு சக்சஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா ரெட்மி நோட் 5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்றோம். அதுவும் பாத்தீங்கன்னா மனுகுமார் ஜெயின் அவங்களோட இந்தியன் சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18:9 டிஸ்பிளேல தான் வரும். ஸோ ஆப்வியஸ்லி 18:9 டிஸ்பிளேல தான் வரும் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல, அதாவது சாமி வெப்சைட்ல இருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போற வெப்சைட் வந்து கோட் பிரேக் பண்ணும்போது அந்த கோர்ஸ்ல வந்து ரெட்மி 5ல ஒரு இடத்துல ரெட்மி நோட் 5 அந்த கோர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 தான் மோஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்டா ரெட்மி நோட் 5 தான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சைனால ரெட்மி 5 லான்ச் பண்ணது இங்க ரெட்மி நோட் 5 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிகேஷன் விட்டுருங்க. எனக்கு வந்து ரெட்மி 5 வந்து இங்க ரெட்மி நோட் 5 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 4 பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சக்ஸஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் 1 மில்லியன் ரிவ்யூஸ் கிட்ட ஃபிளிப்கார்ட்லேயே கிடச்சிது. அதுக்கு அப்படியே பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அது பேரே மாற்றி வச்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சீரிஸ்க்கு ஏன் அவங்க போய் ரெட்மி 5 ப்ளஸ் கஞ்சத்தனமா ரெட்மி நோட் 5 மாற்றி வைக்க போறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் புது டிவைஸாக தான் லான்ச் பண்ணுவாங்க. அது ரெட்மி நோட் 5 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரூமர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 8:9 பின்னாடி வந்து ஒரு 12 மெகா பிக்சல் 30 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் சென்சார்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு 5 30 மெகா பிக்சல் கேமரா இருக்கும். 16:9 டிஸ்பிளே MIUI 9 ஆண்ட்ராய்டு 8.0ல வரும். ஒரு 4000 mAh பேட்டரி கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணணும். கேமராஸும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி 5 ப்ளஸ் வந்து ரெட்மி நோட் 5 மாற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெட்மி நோட் 4 எவ்வளோ பெரிய சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்றது வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா சைனாலே இன்னும் ரெட்மி நோட் 5 லான்ச் பண்ணல இங்க. ஸோ இந்த தடவை மேபி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி நோட் 5 இங்கே லான்ச் பண்ண அதுக்கப்புறம் சைனால லான்ச் பண்ணலாம். ஏன்னா ரெட்மி நோட் 4 இந்தியாவில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சுல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரெட்மி நோட் 5 லான்ச் ஆகும். ஒரு சூப்பரான ஃபோனா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிளஸ் வந்து கேமரா மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரெட்மி நோட் 5. ரெட்மி நோட் 4 கேமரா மட்டும் தான் குறையாச்சு, வேற எந்த விதமான குறையும் இல்லை. சிலர் வந்து ஸ்னாப்டிராகன் 625 ப்ராசரே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்னாப்டிராகன் 625 ப்ராசரும் அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறா நான் லைக் பண்ணுங்க. ஆனால் மறக்காம நமக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.